நமசிவாய வாழ்க, நதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. இந்த 2025வது வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான வருஷங்க நம்மளோட ஜோதிட ரீதியாக. ஏன் அப்படின்னா 3 முக்கிய கிரக பயிற்சிகள் இந்த வருஷத்தில் இருக்குது. குறிப்பாக சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி அப்படிங்கிற ஒரு 3 பெயர்ச்சிகள் இந்த 2025 இருக்குங்க. மற்ற கிரகங்களை விட சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படின்னாங்க, சனி மெதுவாக நகரக்கூடிய கிரகம். 2.5 வருட காலத்திற்கு ஒரு முறை நகரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சனி பகவானோடதுங்க. அதனால் சனி பெயர்ச்சியானது மிகவும் நமது வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்க. இது என்னைக்கு சனிப்பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சனிப்பெயர்ச்சி 29/3/2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமையில் பயிற்சி ஆகிறாருங்க. எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு போகிறாருங்க. பூரட்டாதி 3ஆம் பாதம் கும்பராசிலையும், பூரட்டாதி 4ஆம் பாதமும் மீன ராசியில் இருக்குது. அப்போ கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு போக போகிறாருங்க. மீன ராசி அப்படிங்கிறது குருவோட வீடுங்க. அதனால் குருவோட வீட்டில் சுபர், குருங்கிறவர் முழு சுபரான வீட்டில் சனி போகிறது ஒரு அற்புதமான விஷயந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காலப்புருஷனுக்கு 11ஆம் இடமான கும்பத்திலிருந்து 12ஆம் இடமான மீனத்துக்கு போகிறாருங்க. அப்போ விரயஸ்தானம், மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறனால பொதுவாகவே இந்த 2.5 வருட காலம் மக்கள் ஒரு ஆன்மீகத்தை நோக்கின ஒரு பயணத்தை மேற்கொள்வாங்க. எல்லாத்துக்குமே ஒரு ஆன்மீகம், தர்மம், நியாயம் அப்படிங்கிறமான விஷயங்களை இந்த 2.5 வருட காலம் கடைப்பிடிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த சனி பார்த்திங்கன்னா இந்த 2.5 வருஷத்தில் 2 முறை வக்ரமாகிறாருங்க. முதல் முறையாக ஜூலை மாதம் 2025ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 2025ஆம் தேதி வரைக்கும் சனி வக்ரமாகிறாருங்க. அடுத்து 2026 ஜூலையிலிருந்து 2026 டிசம்பர் வரைக்கும் வக்ரமாகிறார். அப்போ இந்த மாதிரி 2 முறை இந்த 2.5 வருட காலங்களில் சனி பகவான் வக்ரமாகி பலன்களை தரப்போகிறாருங்க. சரிங்க, சனி அப்படின்னாவே ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும். பயப்படவே தேவையில்லைங்க. உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கார், ஜாதகத்தில் சனி நல்லபடியாக இருக்காரா, சனியோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, சனியோட அமைப்பை பொறுத்து உங்களுக்கு இந்த பலன் உங்களுக்கு பலன் கொடுக்குங்க இந்த சனி பயிற்சி பலன்கள். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த சனிப்பெயர்ச்சி பலன் மட்டும் பார்க்கலாங்க. கும்பராசிக்காரங்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போங்க. கும்பராசிக்காரங்களுக்கான அதிபதி சனி பகவானுங்க. கும்பராசிக்காரங்க நீதி, நேர்மை தவறாமல் வாழக்கூடியவங்க, குடும்பத்துக்காக வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு கொண்டவங்க. எந்த விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியாதுங்க. இவ்வளோ சிறப்பான இந்த கும்பராசிக்காரங்க கடந்த 5 வருஷமாக ஏகப்பட்ட போராட்டங்க வாழ்க்கையில். திருமணம் ஆகலை, வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சதுன்னா சரியான சம்பளம் கிடைக்கல, ஏகப்பட்ட பிரச்சனைங்க. குடும்பத்தில் சண்டை, வெளியே போனால் யாரோ ஒருத்தங்க அவங்களே நம்ம என் மேலே மோதிட்டு அவங்களா வம்புக்கு வராங்கங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைங்க. உடலும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஏகப்பட்ட பிரச்சனைகள். இது எல்லாம் இந்த காலத்தில் ஒரு சின்ன ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுற சூழ்நிலையை 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் கொடுப்பாருங்க. இந்த கும்பராசிக்காரங்க பாருங்கள், வாழ்க்கையில் நல்லது, கெட்டது, உயர்வு, தாழ்வு, இன்பம், துன்பம் இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னுக்கு வந்திருப்பாங்கங்க. அடுத்தவங்களோட நலனில் ரொம்ப அக்கறை அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு தான் குடும்பத்துக்கு அப்புறம் தான் அடுத்தவங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய தன்மை இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். 2ஆம் இடத்துக்கு பாத சனிக்கு வர்றது நல்ல விஷயம்னாலும் நீங்கள் எந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்துக்காக அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஜென்மசனி காலத்தில் நிறைய பேர் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு அமைப்புங்க. பிரிந்த உறவுகள், சொந்தங்கள் கூடக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். ஆனால் மறுபடியும்
நம்ம வார்த்தைகளை கவனமாக கையாளாமல் பிரச்சனையில் சிக்காமல் இருக்கணுங்க. ரொம்ப அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உணவை வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். குறிப்பாக வந்து சனிக்கிழமைகளில் 1 மணி நேரம் மௌன விரதம் இருக்கிறது நல்லதுங்க. சூரிய உதயத்துலேருந்து 1 மணி நேரம் மௌன விரதம் இருக்க 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 குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை, நல்ல பணவரவு. ஒரு ஒரு விஷயத்தை நம்ம தியாகம் பண்ணோம் அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல நமக்கு இன்னொரு பக்கம் நன்மை கிடைக்கும். அப்போ நம்ம வந்து பேச்சை தியாகம் பண்ணும்போது, பேச்சை குறைவாக பேசும்போது 2ஆம் இடம் பணவரவை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ பணவரவு உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடத்துல வந்து சனி பகவான் பார்க்குறனால சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. ஆனால் டாக்குமெண்ட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா வில்லங்கங்கள் இருக்கும், இல்லை அடுத்தவங்க சொத்தா தான் சொத்துன்னு சொல்லி உங்களை வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் டாக்குமெண்ட் விஷயத்தில் தெளிவாக இருங்க. வீடுகள் வாங்கக்கூடிய யோகம் அற்புதமாக இருக்குங்க. 2ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துல வர்றனால ஒரு 5 வருஷம் முன்னாடி 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தங்க பணம் கேட்டாங்க, கொடுத்தங்க. நான் இப்போ போய் பணம் கேட்டால் நான் என்னமோ கடனாளி மாதிரி என்னைய வந்துட்டு ரொம்ப ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் நடத்துகிறாங்கங்க. அந்த பணம் போனால் போயிட்டு போகுதுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் இப்போ உங்களை தேடி வர்றதுக்கான ஒரு காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ வீடு கட்டலாம் தாராளமாக. அது வந்து ஒரு நல்ல இன்ஜினியராக பார்த்து சர்ச் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மார்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. குரு வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறனாலங்க 5ஆம் இடத்துலேருந்து 9, 11, 1 இந்த இடங்களை பார்க்குறாருங்க. குரு பலன்னு சொல்லுவோம் இல்லைங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்க குரு குழந்தை பாக்கியத்தை தருவார். அதனால் பயப்படவே தேவையில்லைங்க. 7 பாத சனியில் இருக்கோம், கல்யாணம் ஆகுமா, நான் தள்ளி போய்கிட்டே இருக்கேங்க, நாங்களும் வரன் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் சனி பகவான் உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல வரனால குடும்ப உறுப்பினர்களை வந்து புதுசாக கொண்டு வருவார். இருந்தாலும் குரு பலன் இருக்கிறனால திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். அதாவது நம்ம பயிற்சி பலன்கள் பார்க்கும்போது வெறும் ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சு பார்த்து முழுசாக பலன் எடுக்க முடியாதுங்க. மற்ற வருடக்கோள்களையும் வச்சு பார்க்கும்போது சனி பகவானோடு சேர்த்து குரு பகவானும் உங்களுக்கு அற்புதமான பலன்கள். ஜென்மத்தில் இருந்து ஏகப்பட்ட குழப்பங்களை கொடுத்துட்டு இருந்தார். ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இன்னும் பிரித்து பார்க்க முடியல. அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து தெரிய போகுது. இவங்க நமக்காக வாழ்கிறவங்க, இவங்க நமக்கு கெடுதல் நினைக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் தரம் பிரித்து நீங்கள் பழகக்கூடிய ஒரு அமைப்பை வந்து குரு பகவானும் உங்களுக்கு கொடுப்பாருங்க. அடுத்து சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம். அப்போ உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களையே தேடி வருங்க. அது மட்டும் இல்லாமல் ராகு வந்து உங்கள் ராசிலேயே வர்றாருங்க. அப்போ ராகுவும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. நீண்ட நாள் வியாதிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு சின்ன ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். சின்ன பையன் மாதிரி துள்ளி குதிச்சு ஓடக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்து இப்போ வரத்துக்கான சூழ்நிலை சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடம் வந்து இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட இடத்த சொல்லுதுங்க. இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பணங்கள் ஏதாவது வராமல் இருந்துச்சு அப்படின்னா அது இந்த சமயத்தில் உங்களுக்கு சாதகமாக வருங்க. நீண்ட நாள் ஒரு கடன் இருந்துச்சு தீர்க்க முடியல அப்படின்னா இன்னொரு லோன் கிடச்சி அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்து 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாருங்க. 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ 10ஆம் பார்வையாக 11ஆம் இடம் அப்படின்னா 10னா தொழில், 11னா பணவரவு. தொழிலில் இது வரைக்கும் பணவரவே கிடைக்கலைங்க. பணம் போட்டுக்கிட்டே இருக்கேங்க, இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ 11ஆம் இடத்தை வந்து சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்குறனால பணவரவு நல்லாயிருக்கும். ப்ளஸ் குருவும் 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ தொழில் மூலியமாக பணவரவு, குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாக பணவரவு அப்படிங்கிற காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பேசி தீர்த்துக்குவீங்க. அவங்க மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல பணவரவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆக மொத்தம் 5 வருஷ காலமாக நீங்கள் இருந்த ஒரு குழப்பத்துக்கு ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்க போகுதுங்க.
2ஆம் இடத்துலேருந்து 4, 8, 11 தொடர்பு வந்து திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும், சொத்துக்கள், நிலங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை உங்களுக்கு குடுக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், பெண்கள் குறிப்பாக உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும், ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் பண்ணணும், நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, இந்த சமயத்தில நீங்க தாராளமா பண்ணலாங்க. உங்க சுய ஜாதகத்த ஒரு தடவ பரிசீலனை பண்ணிக்கிட்டு, நீங்க தொழில் பண்ணும்போது ஒரு அற்புதமான காலகட்டமா இது வந்து இருக்குங்க. இன்னும் இந்த 2 1/2 வருட காலம் இவங்க வந்து சூப்பரா இருக்கணும் அப்படின்னா, சனிக்கிழமைகள்ல குலதெய்வ வழிபாடு பண்றது மிகச்சிறந்த யோகத்த கொடுக்குங்க. அதே மாரி சனிக்கிழமைகள்ல பெருமாள் வழிபாடோ, இல்ல பக்கத்துல இருக்க ஆஞ்சநேயர் வழிபாடோ, குறிப்பா அனுமன் சாலிசா அப்படின்னு ஒரு பாடல் இருக்குங்க. அந்த பாடல்கள தினம்தோறும் நீங்க வந்து கேட்கும்போது யூடியூப்ல போட்டாவே வருங்க. அந்த பாடல வந்து நீங்க தினந்தோறும் கேளுங்க. குறிப்பா சனிக்கிழமைகள்ல கேளுங்க. சனிக்கிழமைகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க. உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. இத தாரக மந்திரமா எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கன்னா, வரக்கூடிய 2 1/2 வருஷம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. சனி பகவான் உங்க ஜாதகத்துல எங்க இருக்காரு? ஆட்சியா இருக்காரா? உச்சமா இருக்காரா? நீசமா இருக்காரா? புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்துல இருக்காரா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சனி தசை நடக்குதா? இந்த மாதிரி முழுமையா பார்த்து பலன் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருடத்துல கிரக பயிற்சிகள் நெறைய இருக்கு. ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இந்த மாரி இருக்கு. இந்த பயிற்சிகள நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதன் மூலியமா ஒரு நல்ல விஷயம் பண்ணலாமா? அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்த அனுப்பிச்சு வைங்க. ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரிடிக்ஷன்ஸ சொல்றேங்க. நன்றி, வணக்கம்.